வெல்கம் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு முஸ்லீம்ஸ் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரியாணியும் பக்கத்தில் பெப்பர் சிக்கனும் ரெடி பண்ணியிருந்தாங்க. சாப்பிட சொன்னாங்க. அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அந்த டைமில் சாப்பிட்டப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் ரெடி பண்ணினீங்கன்னு சொல்லி அதையே நான் வீட்டில் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க. பிள்ளைங்க எல்லோரும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போது பிரியாணி பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் இருக்கும். கடலெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 5 ஏலக்காய், 1 இன்ச் அளவுக்கு பட்டை 2, பிரிஞ்சி இலை, கிராம்பு ஒரு 5-6 கிராம்பு, ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு முந்திரி பருப்பு லைட்டாக செவந்து வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 15 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். நீளமாக நறுக்குன பெரிய வெங்காயம் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக நறுக்கி சேர்த்துருக்குறேங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறி வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும். சூப்பரான ஒயிட் சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இந்த ஒயிட் பிரியாணி சிக்கன் செய்கிறதுக்காக நான் 550 கிராம் அளவுக்கு லெக் பீஸ் இருந்துச்சு. அந்த சிக்கன் வாங்கிட்டு நீங்கள் துண்டுகளாக வாங்குறதுனால வாங்கிக்கலாம். 5 லெக் பீஸு 550 கிராம் இருந்துச்சு. ரைஸ் 400 கிராம் சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்குறேங்க. இப்போ வெங்காயம் நிறம் மாறுற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே புளிப்பில்லாத தயிர் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் கொஞ்சம் கூட புளிப்பு இருக்கக்கூடாது. இந்த தயிர் இந்த சாதத்தை நல்லா ஒரு க்ரீமியாக வைக்கும். அதே சமயத்தில் சிக்கன் நல்லா சீக்கிரம் வெந்துடும். லெக் பீஸ் உங்களுக்கு நாராக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ தயிர் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. கொஞ்சம் அந்த தண்ணி பிரிஞ்சு வரட்டும். இப்போ அந்த தயிரோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. நல்லா சூப்பராக சிக்கனும் நல்லா பரண்டு பாதி வெந்துடுச்சு. நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு 15 புதினா இலையும் 1 கைப்பிடி அளவு மல்லி இலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு பரட்டிக்கோங்க. தக்காளியை நம்ம முதல்ல சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணியோட அந்த நிறம் மாறிடும். அதே மாதிரி தக்காளி ரொம்ப வதங்கணும்னெல்லாம் அவசியம் இல்லை. நமக்கு தக்காளி ஜஸ்ட்டு இந்த மாதிரி பரண்டு வந்தால் போதும். அதாவது மல்லி புதினா வேகிற அளவுக்கு நமக்கு தக்காளி வெந்தால் போதுங்க. இப்போ நல்லா பரட்டி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு இன்னுமே அந்த மல்லி புதினாலாம் சிக்கனோட வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியிலேருந்து தண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்க டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு அரிசி எடுத்தேங்க. அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த கணக்குப்படி நான் 3/4 டம்ளர் ஊற வச்ச அரிசியிலேருந்து தண்ணி எடுத்து மீதிக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிட்டேன். அதாவது 2 டம்ளர் அரிசி, அதுக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோங்க. இப்போ உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம தம் போடுறதா இருந்தாலும் சரி அல்லது குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் உப்பு 1 பிஞ்ச் அளவுக்கு அந்த தண்ணி கொதிக்கிறப்ப கூடுதலாக இருக்கணும். இப்போ உப்பெல்லாம் கலந்துட்டு கூடவே ஊற வச்ச அரிசியை சேர்த்துடுங்க. 400 கிராம் அரிசிக்கு நான் 550 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன். எப்போவுமே அரிசியை விட கொஞ்சம் கூடுதலாக சிக்கன் இருந்தால் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வித்தியாசமான இந்த ஒயிட் சிக்கன் பிரியாணி நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. மேலாப்பில் ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்கும் போது நெய் சேர்க்கணுன்னு இல்லை, மேலாப்பில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக விடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் சிக்கன் பிரியாணிக்கு சூப்பராக நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மசாலா சொன்னாங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மசாலா வறுத்தரலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 1 இன்ச் அளவு பட்டை, 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை. வறுத்த நிலக்கடலையாக இருந்தாலும் அந்த தோலோடையே சேர்த்துக்கோங்க. லைட்டாக எண்ணெயில் வறுத்துக்கலாம். இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். பெப்பர் சிக்கனுங்கிறதுனால நல்ல ஒரு காரத்தன்மைக்காக நான் 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன்.
மிளகு நம்ம அதிகமாக சேர்த்துட்டு மிளகாயை கம்மி பண்ணிக்கலாம். நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கிறதுனால நான் பொடியாகவே சேர்த்துக்கிறேன். இந்த பெப்பர் சிக்கனுக்கு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அந்த மசாலா வறுத்தா இன்னுமே மணமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வீட்டில் எல்லோரும் பாராட்டினாங்க. ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு. பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு நல்ல கிராண்டாக நடத்துகிற கல்யாணத்தில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு பாராட்டினாங்க. அதை 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் சோம்பு, சீரகம், மிளகு நீங்கள் சேர்க்குறதுக்கு பதிலாக வெறும் மிளகு 4 ஸ்பூன் சேர்த்துட்டு சிக்கன் குழம்பு மசாலா தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு ரைஸ் நல்லா தண்ணியால் உறிஞ்சி சாப்பாடு மேலே வந்திருக்குது. இந்த டைமில் லைட்டாக அப்படி ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து தம் போட்டுடலாம். அந்த பக்கம் அடுப்பில் பழைய தோசைக்கல்லை வச்சுட்டு இப்போ சாப்பாடு எடுத்து அந்த பக்கம் தம் போட்டுட்டு இங்கே நம்ம பெப்பர் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு ஒயிட் சிக்கன் பிரியாணி உங்களுக்கு தம்மாய் வரும்போது பெப்பர் சிக்கனும் சூப்பராக ரெடி ஆகிடும். சுட 2 சர்வ் பண்ணுங்கள். பாராட்டு உங்களுக்கு நிச்சயங்க. பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்காக நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். குக்கரில் எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நிறம் மாறி வதங்கி வரும்போது தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை நல்லா இப்படி கரண்டி வச்சு நல்லா நச்சு விட்டு வதக்குனிங்க அப்படின்னா நல்லா மசிகிற மாதிரி நல்லா வதங்கிடுங்க. இன்னொன்று, இந்த பெப்பர் சிக்கன் நம்ம குக்கர்லேருந்து ஓப்பன் பண்ணின உடனே சர்வ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா தான் நல்லா திக்காகி விடும். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்தாச்சு. நான் 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்குறேன். சிக்கனை நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகும்போது இந்த சிக்கனும் பெரட்டி விடும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். தயிர் 2 ஸ்பூன் புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. சிக்கன் நாராக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். சில சிக்கன் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிடும்போது ஜவ்வு மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த தயிர் சேர்க்குறது. கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. நல்லா ஒன்று போல் பெரண்டு தண்ணி விட்டு வெந்து வருங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். மசாலா நல்லா இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த மசாலா அரைச்சி நம்ம வச்சுருந்த பவுல்லையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி விட்டுக்கலாம். எடுத்த உடனே அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு நல்லா சிக்கனை இந்த மாதிரி பெரட்டி விட்டு பாருங்கள். உங்களுக்கு தண்ணி போதும் அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். மேலாப்பில் புதினாவும் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. புதினா ஒரு 6-7 இலை சேர்த்துருக்குறேன். மல்லி இலை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். இதையும் நல்லா சேர்த்துட்டு பரட்டி விடுங்க. எனக்கு கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்குது. இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 3 விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்து வரும். பெப்பர் சிக்கன் உங்களுக்கு சூட்டோடு இருக்கும்போது கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வரும். நல்ல கிரேவியும் இருக்குங்க உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த ஒயிட் சிக்கன் பிரியாணிக்கு இந்த பெப்பர் சிக்கன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கே தெரியும். வீட்டில் அவ்வளோ பேர் அப்படி பாராட்டுறாங்கன்னு சொல்லி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு விட்டாச்சு. நல்லா ஒரு 3 விசில் வரட்டும். இங்கே தம் போட்டிருந்த ஒயிட் சிக்கன் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக கிளறி விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். நல்லா சூப்பராக மணக்குது. ஓப்பன் பண்ணும்போதே நல்லா அந்த சிக்கனோட வாசமும் அந்த நெய்யோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. சூப்பரான ஒயிட் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா திக்காய் வந்திருக்குது. கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மேலாப்பில் ஊற்றி விடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ அடியில் உள்ள மசாலாலாம் ஒன்று போல் கலந்து வந்துடும்.
நான் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ திக்காக இருக்கும், கிரேவி சூப்பராக இருக்கும். மேலாப்பில் நல்லெண்ணெய் சேர்க்குறது எதுக்காகனா இன்னுமே நல்ல ஒரு மணம் கொடுக்குங்க, சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வீட்டில் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ண ஆரம்பிச்சு பாருங்கள். நல்லா திக்காக ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ஒயிட் சிக்கன் பிரியாணியும் இந்த பெப்பர் சிக்கனும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.